பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அவர் தான் சொல்றாரு, காவல்துறையை என்னை ஏமாத்தினாங்கன்னு சொல்றாரு. மக்களுக்கும் அது தெரிஞ்சது தானே. அவர் எதுக்கு ஓட போறாரு? பைத்தியம் அவருக்கு. எலெக்ஷனை சந்திக்க போறாரு. ஒரு கூட்டம் நடந்திருக்கு, செத்து போயிருக்காங்க. 3-4 நாள் அவரு ரொம்ப மன உளைச்சல்ல இருந்திருக்காரு. அதை பேசும்போதே தெரிஞ்சது. இதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இத்தனைக்கும் கரூர்ல நிக்க முடியாம ஓடி போய் கோயம்புத்தூர்ல நின்றவர் தானே நம்ம வீரதீர பராக்கிரம செந்தில் பாலாஜி அவர்கள். அப்ப எதை நியாயப்படுத்த போறீங்க? நீங்க ஒண்ணு சொல்லிட்டியா, நான் ஒண்ணு சொல்றேங்கிற இந்த அரசியல் முதல்ல தூக்கி போட்டு மிதிக்கப்படும். பேசினா தெளிவா சாட்சிகளோட பேசணும். சபரீசன் திமுகவுடைய இந்த என்டையர் தேர்தலை ஆர்கனைஸ் பண்ணது அவர் தான். எங்கெங்க போய் என்னென்ன பண்ணா கரெக்ட்னு நினைச்சதெல்லாம் அவர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஸோ அவர் இன்னைக்கு வேத்துக்கா வர்றாரு. அன்னைக்கு செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகும்போது அவர் எதுக்கு வந்தாரு? அந்த குடும்பத்துல 2 பேர், 3 திமுக 3 இருக்கு. அதிமுகல இருந்து வந்தவங்க ஒரு கூட்டம், உதயநிதி சார்ந்து இருப்பவங்க, சபரீசன் சார்ந்து இருப்பவங்கன்றது ஒரு கூட்டம். இன்னைக்கு தான் திமுக முடிஞ்சே போச்சே. நீ அதை எந்திரிச்சு எண்ணத்தை வெள்ளடிக்க போறீங்க? மிஞ்சி போனா பரங்கி மலைக்கு வெள்ள அடிக்கலாம், பலாறு மலைக்கு வெள்ள அடிக்கலாம், திருசூல மலைக்கு வெள்ள அடிக்கலாம். இதுக்கு மேல அவங்களுக்கு வேலை கிடையாது. ஸோ இட் இஸ் ராட்டன். அங்க யார் வந்தா எனக்கு, சபரீசன் வந்தா இன்னும் ஆபத்து. திமுக கண்டிப்பா அதிமுகவை சப்போர்ட் பண்ண தான் செய்யும். தாவேக்கா எந்திரிக்க கூடாதுன்னு நினைச்சா. இது எல்லாமே அதிமுகவுடைய கோட்டைகள். அதுல 4 தெளிவான ஒரு கோட்டை. ஸோ அதை எப்படி விஜய் எதிர்கொள்ள போறாருங்கிறது தான் இஷ்யூவே ஒழிய விஜயபாஸ்கருக்கு என்ன பண்ண போறாருங்கிறத பத்தி கேள்வி. தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணணும். ஏன்னா எடப்பாடி ஐயா அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன முடிவு பண்ணுமோ அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் நடக்கும். விஜய்க்கு அது நடக்காமல் இருந்தால் தான் நல்லது. இந்த இடைத்தேர்தல் நடந்து அதுல ஒரு 3 அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க மற்றும் பலர்னு கூப்பிட்டது என்ன ஆயிடும்? வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்களா? நான் கோட்டைங்க, எனக்கு பெருந்துறையில ஜெயிக்கிற அளவுக்கு கொம்பா வந்திருக்கானா? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று வந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசகர், அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழகத்துல 4 லட்சம் பேர் பரீட்சை எழுதிட்டு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்னுடைய படிப்புல நான் வெற்றி பெறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு அவ்வளவு துணிவோட காத்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு கூத்தாடியை பார்க்க வந்துட்டு வேலை வாய்ப்பு, டிஎன்பிஎஸ்சி ஒரு வேலை வாய்ப்பை தூக்கி ஈஸியா கொடுத்தது இதெல்லாம் எங்களால ஏத்துக்கவே முடியல. தமிழக முதல்வர் இதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லணும், நீதிமன்றம் அதற்கான சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பாஜக வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. மட்டும் இல்லாமல் தோழமை கட்சிகளும் சிபிஐ, சிபிஎம், திருமாவளவன் அவர்கள் எல்லாருமே இதை தான் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? கூத்தாடிங்கிற வார்த்தையை நான் வேறு விதமாக பார்க்குறேன். இப்போது சேனல்ஸ்லாம் நியூஸ் படிக்கிறதுக்கு ஆங்கராக இருக்கிறதுக்கெல்லாம் கேர்ள்ஸை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க? அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? அவங்களால தான் பொறுப்பாக நடத்த முடியுங்கிறது இருக்குமா? அவங்களால தான் பொறுப்பாக படிக்க முடியும்னு இருக்குமா? டிடி நியூஸ் வரலாற்றிலேயே சோபனா ரவி, ஃபாத்திமா பாபுன்னு நீங்கள் நிறைய பேரை சொன்னாலும் அந்த இடத்துல தமிழை அழகாக படித்த வரதராஜனோ, நன்னனோ, தமிழன்பனோ எத்தனையோ பேர் இருந்தாங்கங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஒருத்தரை பார்ப்பதற்காக கூட்டம் வருகிறது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அவர் ஸ்டாலின் ஐயா பாஷையில் ஆக்டர் இல்லை, இன்றைக்கி அவர் முதலமைச்சர். கண்டிப்பாக. அன்றைக்கி அவங்க பார்க்க வந்தாங்க. அதன் மூலமாக தவறு நடந்தது, காவல்துறை செய்த தவறு அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அங்கே அரசாங்கம் பொறுப்பில் வந்துடுது. ஆனால் 41 பதவியை தூக்கி கொடுக்க முடியும். ஏன் அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் கள்ளச்சாராயம் குடித்தவங்க, கள்ளச்சாராயம் குடித்ததுனால அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டது, 72 பேர் செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு 27 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கும் கொடுத்தாங்க. 27 லட்சம் ரூபாயை திமுக ஒரு 10 லட்சம், தமிழக அரசு ஒரு 10 லட்சம், 6 லட்சம் எடப்பாடி ஐயா, அது 15,000 கொடுக்குறேன்னாரு, 1 லட்சம் அண்ணாமலை ஐயா, அப்படி கொடுத்தாங்க. அது தேவையான்னு கேட்டால், அப்போ நான் என்ன பண்ணணும்? என் வீட்டில் ஒரு குடிகாரனை வளர்க்கணும், அவன் செத்து போயிட்டானா என் குடும்பமே தூள் கிளப்பிடும், அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துருக்கோம். நீட் எக்ஸாம் எனக்கு எழுத முடியல, நான் செத்து போயிட்டேன், உடனே என் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய். 10th எக்ஸாம் எழுதலை,
எழுத முடியல, எனக்கு பயமாக இருக்குன்னு 5 பேர் செத்து போயிடுறான். அவனுக்கு என்ன பண்ணணும்? அப்போது கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு செத்தவர்களின் குடும்பத்துக்குன்னு நீங்கள் தனியாக ஒன்று ஒதுக்கணுமான்னு கேட்டால் இதுக்கெல்லாம் உங்ககிட்டேருந்து விஜய்கிட்டேருந்து பதில் இருக்காது. நினைவுத்தூண் வந்து தாவேக்கா அமைக்கும். 20 லட்ச ரூபாயை அவங்களோட பெருமையாக பேசி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தாவேக்கா கொடுக்கும். 10 லட்ச ரூபாயை 100 பேர் செத்து போவாங்க, இதோடய தாவேக்காவை ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காலையில் 2 மணிக்கு முதலமைச்சர் வந்து கரூருக்கு போவார். 10 லட்சத்தை உடனே அறிவிப்பார். 41 பேர் தான் செத்து போயிட்டாங்கங்கிறதுக்காக கொஞ்சம் வருத்தம் கூட பட்டிருப்பார். ஐயோ இன்னும் 59 என்ன ஆச்சுன்னு வருத்தம் பட்டிருப்பார். ஸோ இது எல்லாமே விமர்சிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆனால் நம்மளுடைய சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட் ஒர்க் அப்படிங்கிறது திறன் வாய்ந்தவர்களுக்கு தான் கொடுக்கணும். இப்போ நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். செந்தில் பாலாஜி ஐயா நிறையா பேர்கிட்டேருந்து காசை வாங்கி போக்குவரத்து துறையில் பணம் கொடுத்தார். இது ஊழல் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிமுக ஆட்சியில் தான் நடந்ததுன்னு கதை விடுவாங்க. அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக ஒருத்தர் இருக்கார். அவர் சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இந்த வேலை கொடுக்கறதுக்கெல்லாம் பணம் வாங்குறாரு. இன்றைக்கி நீங்கள் புஷி ஆனந்த் மேலே குற்றச்சாட்டு சொல்வீங்க. செயலாளர் ஆகணும்னா இத்தனை பணம் வேணும்னு கேட்டு தான் 1 வருஷம் முன்னாடியோ 2 வருஷம் முன்னாடியோ தாவேக்கால பதவிகள் கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த செந்தில் பாலாஜி ஐயா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன், கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது, இல்லை இல்லை இது லஞ்சம், அதனால் நான் வந்து ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த தவறாக வேலைக்கு வந்தவங்களை நீக்கிச்சா? நீக்கலை. ஒழுங்காக கிடச்சிருக்க வேண்டியவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்ததா? கொடுக்கல. நேரு ஐயா மேலே அண்ணாமலை கிட்டத்தட்ட 3 ஊழல் கொண்டு வந்தார். எல்லாமே அரசு வேலைகளுக்கு பணம் கொடுத்து உள்ளே வந்தவங்க. நிரூபிக்கப்படுற அளவுக்கு சாட்சியங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட 5000 8000 பக்கங்களில் இடி வந்து கொடுத்தது. ஆனால் அன்றைக்கி வந்து டிஐஜி அப்பாயிண்ட் ஆகாதனால நேரு ஐயாவுக்கு வந்து எஃப்ஐஆர் யாரும் போட முடியல. தேர்தல் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி வந்து தாவேக்கா ஜெயிச்சிருச்சு. அப்போ நேருக்கிட்ட யாரெல்லாம் பணம் கொடுத்து சேர்ந்தாங்களோ அவங்களெல்லாம் நான் வேலையை விட்டு எடுத்துருவேன், அந்த இடத்துல யார் வந்திருக்கணுமோ அவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா அது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். ஆனால் அது ஏன் அவர் செய்யலை? ஆக நாம் வந்து எதுக்கு எடுத்தாலும் எடப்பாடி விமர்சிக்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு கூத்தாடியை பார்க்க வந்தவங்க அப்படி இப்படின்னு பேசிடுறோம். பட் இதை தவிர எத்தனையோ இருக்க. நேருவிடம் எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்க? அந்த 1020 கோடி 888 கோடி 420 கோடிங்கிறது எத்தனை பேர் கொடுத்துருக்கணும்? ஒரு ஆளுக்கு 1 கோடின்னா கூட எத்தனை பேர் கொடுத்துருக்கணும்? கண்டிப்பா. அப்போ இவங்களுக்கெல்லாம் செய்யாத ஒரு விஷயத்தை இந்த 41 விஷயத்தில் அதுலேயும் 31 பேருக்கு கொடுத்து அதில் ஒரு லேடி வந்து நான் தான் அந்த குழந்தைய வளர்த்தேன், என் புருஷனோட நான் எப்போவோ டைவர்ஸ் பண்ணிட்டேன், புருஷனுக்கு வேலை கொடுக்குறீங்களேன்னு கேட்டால் அந்த பஞ்சாயத்தை யார் நடத்துறது? இது எல்லாமே என்ன அப்படின்னா, ஐயா உன்னால தான் நான் வெற்றி பெற்றேன், நான் மாட்டுக்கு எதையோ போய் ஒரு 20% வாங்கி ஊற்றி மூடி இருப்பேன். நல்ல வேலையாக செந்தில் பாலாஜி, அன்பில் பொய்யாமொழி, உதயநிதி, ஸ்டாலின் ஐயா எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஹெல்ப்பை பண்ணி ஒரு 41 பேர் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எனக்கு நல்லா 35% வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்காக நான் வந்து பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா கேட்டுக்க தான் வேணும். ஸோ என்னுடைய பதில், தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. அரசு வேலைங்கிறது வந்து இப்படி கொடுக்கறதுக்கு பணம் வாங்கிட்டு கொடுக்கறதுங்கிறத நீதிமன்றமே அனுமதிச்சதை தான் நான் எடுத்துப்பேன். செந்தில் பாலாஜி விஷயத்தில், நேரு விஷயத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறை உச்ச அதிகாரி அந்த விஷயத்தை எடுக்கலாமே. யாரெல்லாம் பணம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்தாங்களோ அவங்க எல்லாரும் நீக்கப்படுவாங்க. சொல்லலாமா வேணாமா? டெண்டரில் பண்ணிங்கள, டெண்டர் வந்து 4000 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய டெண்டரை மட்டும் போன டிசம்பர்ல இருந்து மார்ச் மாதம் வரைக்கும் திமுக வந்து அள்ளி அள்ளி அந்த டெண்டரை வீசிச்சு. அப்போ எடப்பாடி என்ன சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் அவங்களெல்லாம் தூக்கிடுவேன் அப்படின்னாரு. விஜய் என்ன சொல்கிறாரு, இந்தந்த டெண்டர்லாம் நாங்கள் நீக்கிட்டோம் அப்படிங்கிறார். அப்போ எல்லாத்தையும் பண்ணணும்ல. அப்போது அதாவது இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4000 கிலோ கஞ்சாவை அனுமதிச்சு, கஞ்சா இல்லை 4000 கிலோவுக்கு ஏதோ ஒரு போதைப் பொருளை அனுபவிச்சுட்டு ஒரு 40 கிலோ பிரிச்சுட்டு பெருசாக காட்டிக்கிட்டு இருப்பான். நாமளும் சூப்பர் 40 கிலோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைப்போம். அது 3960 அந்த பக்கமாக ஓடி இருக்கும். ஸோ இது மாதிரி நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் தான் பிரச்சனையான்னு கேட்டால் இல்லை. இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா நீதிமன்றம் தான் தெளிவான சொல்லணும். ஒரு டெண்டரில் தப்பு வந்ததுன்னா அந்த டெண்டரை கேன்சல் பண்ணுற மாதிரி, ஒரு ஊழலில் பிரச்சனை வந்ததுன்னா அந்த ஊழல் சார்ந்தவர்களுக்கு எல்லோருக்கும் வேலையை விட்டு நிற்கணும். இப்போ அவங்களாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. நேருக்கிட்ட பணம் கொடுத்தவங்களாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க.
செந்தில் பாலாஜி கிட்ட பணம் கொடுத்தவங்களாம் விசில் அடிச்சுக்கிட்டோ அல்லது வண்டியை ஓட்டிக்கிட்டோ இருக்காங்க, போக்குவரத்து துறையில் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா. ஸோ என்னுடைய பதில், இது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது இப்படி வந்து என்ன சொல்றது, செலக்டிவாக பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அவர் கண்டிப்பா செய்தது சார். தப்பு. இன்னைக்கு வந்து கனிமொழி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் என் மேல குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு விஜய் சொன்னதுக்கு, கரூர் விவகாரத்துல. ஆனா அந்த இடத்துல நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது தான் தெரியும். போலீஸ் மேல வந்து இவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா கனிமொழி ஒரு விஷயத்த வந்து நேத்து விஜய் பேசின கொஞ்ச நேரத்திலே அவங்க பதிலடி கொடுத்திருந்தாங்க. கரூர்ல யாரு தப்பிச்சு ஓடி போனாங்க, யாரு அங்க உதவி செஞ்சாங்க, அவங்களுக்கு வந்து உதவிக்கரம் யார் நீட்டினாங்க, கடைசி வரைக்கும் யார் இருந்தாங்கன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப கரூர்ல யார் வெற்றி பெற்றிருக்கணும்? குறிப்பிட்ட அந்த தொகுதியில யார் வெற்றி பெற்றிருக்கணும்? ரிசல்ட் எடுத்து பாருங்க. 16வது காலமா வரும். அந்த தொகுதியில் இருக்கக்கூடியவங்க யார் வெற்றி பெற்றாங்க? தாவேகா வெற்றி பெற்றாங்களா, திமுக வெற்றி பெற்றாங்களா? அந்த பூத்துல, அந்த ஏரியாவில் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ஆட்சியில் வேணால் உங்களை காலம்பூரா இருக்க விட்டதில்லை. 5 வருடம் ஒரு நாள் நீங்கள் ஆட்சியில் பார்த்ததே கிடையாது. ஏன்னா உங்கள் ஆட்சி அவ்வளோ கேவலமாக தான் இருந்திருக்கு அந்த காலத்தில் இருந்து. அது வேறு விஷயம். ஆனால் அந்த தொகுதியில் யார் ஓட்டு போட்டாங்க? அந்த பூத்தில் இவங்க தான், திமுக தான் வெற்றி பெற்றதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? எடுத்து சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், மக்கள் வந்து திமுக பக்கம்தான் இருந்தாங்க. டாக்டர்லாம் எப்படி திடீர்னு வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எப்படி ஆம்புலன்ஸில் வந்து திமுக கொடி போட்டு வந்ததுங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அது அந்த கூட்டம் நடக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே போச்சு, அதுலேருந்து கத்தி வச்சுக்கிட்டு எத்தனை பேர் இறங்கினாங்க, அதெல்லாம் யார் பண்ணாங்கங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. திமுக தான் கரெக்டாக பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வெற்றியே மைக்ரோவா வாங்க. ஏன் மொத்தமாக பேசுகிறீங்க? இத்தனைக்கும் கரூரில் நிற்க முடியாமல் ஓடி போய் கோயம்புத்தூரில் நின்றவர் தானே நம்ம வீரதீர பராக்கிரம செந்தில் பாலாஜி அவர்கள். அப்புறம் அப்போ எதை நியாயப்படுத்த போகிறீங்க? நீ ஒன்று சொல்லிட்டியா, நான் ஒன்று சொல்கிறேங்கிற இந்த அரசியல் முதல்ல தூக்கி போட்டு மிதிக்கப்படணும். பேசினா தெளிவாக சாட்சிகளோட பேசணும், ப்ரூஃப்ஸோட பேசணும். நாங்கள் தான் அங்கே இருந்தோம் அப்படின்னா அவர் தான் சொல்கிறாரு, காவல்துறையை என்னை ஏமாத்தினாங்கன்னு சொல்கிறாரு. மக்களுக்கும் அது தெரிஞ்சது தானே. அவர் எதுக்கு ஓட போகிறாரு? பைத்தியம் அவருக்கு. எலெக்ஷனை சந்திக்க போகிறாரு, ஒரு கூட்டம் நடந்திருக்கு, செத்து போயிருக்காங்க. 3-4 நாளில் அவர் ரொம்ப மன உளைச்சல்ல இருந்திருக்காரு. அதை பேசும்போதே தெரிஞ்சது. இதையெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசினது சார், தீய சக்தி தீர்ந்து போன சக்தி ரெண்டுமே வந்து பார்த்துக்கிட்டே இருங்க, என்னுடைய விஸ்வரூபம் வந்து இனிமே தான் ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லி. இல்லை அதெல்லாம் ஆகட்டும். விஸ்வரூபம் செகண்ட் பார்ட் சரியா வரல, ஓடலை. தேர்ட் பார்ட்டி விட்டு இருந்ததுன்னா ஓடட்டும், நான் அதுக்கெல்லாம் வரல. கேள்வி என்னன்னா, படம் கேட்கல சார், அவரு பேசினது. ஏங்க அவர் ஊத்தின சூறா படத்துல இருந்தானே பாட்டே பாடினாரு. அதெல்லாம் பார்த்தா அப்புறம் எனக்கும் வேற வேலை இல்லைன்னா அவர் பேசலாம், பொறுமையாக உட்காந்து அனலிசிஸ்ட்டுக்கு பார்த்துட்டு இருப்பேன் இல்லையா? கேள்வி அது இல்லைங்க. இப்போ இவர் வந்து ஊழல்ல யாரையாவது தண்டிக்க வைத்தாருன்னு சொன்னால், யாரு மேலாவது குற்றப்பத்திரிகை, இன்னொரு 50 நாள் அதெல்லாம் பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன். இல்லைன்னு சொல்ல கொஞ்ச நாள் ஆகும். எடுத்துக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க. எத்தனை பேரை நீங்க உள்ள தள்ள போறீங்கன்னு முதல்ல. நான் இப்ப சொன்னதெல்லாம் திமுக லிஸ்ட் ரெடியா இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஒருத்தர் சிங்கப்பூர்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லியிருக்கிறாரு. இங்க ஒருத்தர் கரூர் கம்பெனிக்காரு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு, வரா வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, ஊத்தின படத்துல இருந்தா பாட்டு பாடினீங்க, பரவாயில்ல, பாட்டுக்கிட்டா இருந்தது, ஒன்றும் கேள்வி இல்லை. இதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன், இதெல்லாம் என் மைண்ட்லேயே நான் ஏன் ஏற்றிக்க மாட்டேன்னு சொன்னா, பிடிச்சிட்டியா, இந்த கையை பிடிச்சி இழுத்தியான்னு சங்கை ஒரு படத்தில் கேட்பாரு, அந்த மாதிரி பிடிச்சியா, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியா, சிறையில் உள்ள தள்ளினியா, அதுக்கப்புறம் பேசுவோம். சும்மா வாய்ச்சவடால் வச்சுக்கிட்டு எங்களுக்கு தான், நாங்கள் திமுக எத்தனை வருடமாக வாய்ச்சவடால் கேட்டிருக்கோம். ஈவே ராமசாமி வாய்ச்சவடால் கேட்டிருக்கோம், அண்ணாதுரை ஐயா வாய்ச்சவடால் கேட்டிருக்கோம். புதுசாக நீங்கள் வந்து என்னத்தை பெருசா வாய்ச்சவடால் விட போகிறீங்க? திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைகள் 2 பேரும் வந்து ஃபாரின் போயிட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் தான் வந்து இனிமே கட்சிக்கு அப்படிங்கிற மாதிரி சபரீசன் அவர்களை வந்து இப்போ நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. அவருக்கு சால்வை அணிவித்து புத்தகங்கள் கொடுத்து அவரை பார்க்கறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அறிவாலயத்துல வந்து கூட்டம் கூடிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு செய்தி வந்து ஜூவி கட்டுரையில வெளியாயிருக்கு. இது வந்து அடுத்தது மகனுக்கு அடுத்தது மருமகன் வருவார். இல்ல இல்ல மகனுக்கு அடுத்ததுங்க, மகனுக்கு அடுத்ததே மருமகன் சீர்ப்பாருங்கிற மாதிரி வேணா நீங்க எடுத்துக்கோங்க. சபரீசன் தான் விஜய் தோன்றுவதற்கான காரணம்ங்கிறது என்னுடைய 8வது 9வது அறிவு சொல்லுது. அவர் தான் தாவேகா தோன்றுவதற்கான காரணம். ஏதோ ஒரு 10 சீட்டு 20 சீட்டு வெற்றி பெறுவாங்கன்னு நினச்சி, ஆனால் குடைச்சலை ஏற்படுத்துவாங்கன்னு நினச்சி, கடைசியில் அவங்க 107 வரைக்கும் வெற்றி பெற்ற உடனே அவர் வரலைங்கிறது. சபரீசன் திமுகவுடைய இந்த
என்டையர் தேர்தலை ஆர்கனைஸ் பண்ணது அவர் தான். எங்கெங்கே போய் என்னென்ன பண்ணால் கரெக்டுன்னு நினச்சதெல்லாம் அவர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அவர் இன்னைக்கு வேத்துக்கா வர்றாரு. அன்னைக்கு செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகும்போது அவர் எதுக்கு வந்தார்? அவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவர் போக்குவரத்து துறையில் பேக் வச்சுட்டு இருந்தாரா, ஜோல்னா பை வச்சுட்டு இருந்தாரா, இல்லை விசில் அடிச்சுட்டு இருந்தாரா, இல்லை டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாரா? எதுவும் கிடையாது. அவர் வந்தார். அந்த குடும்பத்தில் 2 பேர், 3 திமுக 3 இருக்குது. அதிமுகலேருந்து வந்தவங்க ஒரு கூட்டம், உதயநிதி சார்ந்து இருப்பவங்க, சபரீசன் சார்ந்து இருப்பவங்கன்றது ஒரு கூட்டம். இன்றைக்கி தான் திமுக முடிஞ்சே போச்சே. நீ அதை எந்திரிச்சு எண்ணத்தை வெள்ளை அடிக்க போகிறீங்க? மிஞ்சி போனால் பரங்கி மலைக்கு வெள்ளை அடிக்கலாம், பல்லாரம் மலைக்கு வெள்ளை அடிக்கலாம், திருசூலம் மலைக்கு வெள்ளை அடிக்கலாம். இதுக்கு மேலே அவங்களுக்கு வேலை கிடையாது. ஸோ இட் இஸ் அ ராட்டன். அங்கே யார் வந்தால் எனக்கு என்ன? சபரீசன் வந்தால் இன்னும் ஆபத்து. உதயநிதி வந்தால் ஆபத்து கம் நகைச்சுவையாவது இருக்கும். சபரீசன் வந்தால் சீரியஸான ஆபத்து. ஸோ அது திமுக வராது. அதை விஜய் பார்த்துப்பார். அவர் தான் சொல்கிறாருல தீய சக்தின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த தீய சக்தியில் இருக்கக்கூடிய கூட்டணியெல்லாம் முதல்ல போய் பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்தார். அவங்க இப்போ குடைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே கம்யூனிஸ்ட் இருக்க போகிறாங்களா, விசிகா இருக்க போகிறாங்களாங்கிறதெல்லாம் தெரியலங்கிற அளவு குடைச்சல் பண்ண. அதுக்கு தான் பேரலாக நான் எத்தனையோ பேட்டியில் சொன்னேன், ஒரு 13 பேர் அங்கேருந்து ராஜினாமா பண்ணி அதிமுகலேருந்து கொண்டு வந்தீங்கன்னா தானிக்கு தீனி சரியாயிடும். இவனுக்கு அவன் சண்டை போட்டுப்பான். கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் தூக்கி போட்டிருக்கு. இதெல்லாம் இல்லாமல் சீரியஸாக பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடியே இருக்குது. 360 நோக்கி பிஜேபி திமுக இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது எத்தனை நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டு வருவதற்கு நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது வெறும் யூசிசிஐயோ அல்லது மறுசீர நேற்றுக்கு பேசும்போது சொல்றாரு, அப்படியெல்லாம் சீட்டை குறைச்சிட்டிங்கன்னா நான் விட மாட்டேன். யார் விடுறேன், யார் சீட்டு குறைக்கிறேன்னு நான் சொல்ல புரியுதா? எதுக்காக நீ அவனை அடிச்ச? சொம்பு திருடுனா அதை நான் அடித்தேன். சொம்பு எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப இல்லாத ஒரு மறுசீரமைப்பு. அது சிம்பிளா சொல்லிட்டாங்கல்ல, 543 880 ஆகும்னா 39 இவ்வளோ ஆகும், 80 அவ்வளோ ஆகும். இவ்வளோதானே கேள்வி. உங்க பிரச்சனை 543 இருக்கிற 39 பத்தி இல்ல. உங்க பிரச்சனை 880 ஆயிடுத்துன்னா நான் இன்னும் காணாம போயிடுவேங்கிறது தான் உங்களுடைய பிரச்சனை. டெஸ்பரேட்டா பிஜேபி 360 நோக்கி போயிட்டு இருக்கும்போது 360 நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த 22 இல்லாமலேயே அவங்களால 360 அச்சீவ் பண்ண முடியும்னு இருக்கு. ஸோ இந்த 22க்கு இல்லாத மதிப்பு நாளைக்கு 72 ஆனா மட்டும் என்னத்தை வந்துட போகுது? சரி, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எம்ஆர் பாஸ்கர் அவர்கள் கரூர்ல பேசினதை நம்ம கேட்டிருப்போம். அவர் மட்டும் இல்ல, இன்னொரு விஜயபாஸ்கர் அவர்களும் விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்களும் 2 பேருமே சேர்ந்து தான் கட்சிக்குள்ள போனாங்க. ஆனா எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு மட்டும் ஒரு தனித்துவமான ஒரு நடந்ததுனால, வேற ஒண்ணும் இல்ல, கரூர்ல நடந்ததுனால அப்படி வந்திருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். இல்ல, தனக்கான ஒரு ஒரு சீட்டை தக்க வச்சுக்கணும், தனக்கான ஒரு மதிப்பு விஜய் கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. உண்மைதானே? அது யாரா இருந்தாலும் பண்ணத்தானே செய்வாங்க. இந்த இடைத்தேர்தல எனக்கே சீட்டு கொடுங்க, நீங்கள் இருந்தால் தான் என்னால் ஜெயிக்க முடியும். நான் புரட்சி தலைவர் கட்சி இருக்கும்போது கட்சிக்குள்ளே வந்தேன், ஆனால் ஒன்றும் உருப்படியாக செய்யலை. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது எதையும் செய்ய விட மாட்டாங்க, ஏன்னா தப்பெல்லாம் அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. எடப்பாடி இருக்கும்போது நான் எதுவும் செய்யலை, ஏன்னா நீங்கள் தான் காப்பாற்றணும். அவர் வெக்கம் கட்டு போய் கேட்டார்னா அதை கொடுக்கறதுக்கான வேலையை தாவேக்கால யாராவது ஒழுங்காக வாங்கிட்டு செய்கிறவங்களா இருந்தால், நல்லதை சொல்கிறேன், வாங்கிட்டு செய்கிறவங்களா இருந்தால் அதை செய்யத்தான் போகிறாங்க. ஆனால் இந்த இடைத்தேர்தலில் 9 தேர்தல் நடக்க போகுது, 9 இடத்துல நடக்க போகுது. அபிப்பிராயம் இப்போதைக்கு 7ன்னு சொல்லுவீங்க, இன்னும் 2 பேரை உருவத்துக்கு பார்ப்பாங்க. அதில் ஜெயிக்கிறதுக்கான வேலையை பண்ணணும். இல்லை, இப்போ விஜயபாஸ்கர்லையாவது ஊழல் அப்படின்றது டைரக்டாக இருக்குது, அதனால விஜய் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாரு இல்லையா? இவரதுல அந்த அளவுக்கு பட்டவர்த்தமாக சேரலை. அன்னைக்கு அவர் போகவே இல்லை, இவங்க இணைப்பு விழாக்குள்ள போகவே இல்லை. பார்த்துக்கலாம், கரூர்ல பார்த்துக்கலான்ட்டாரு. கரூர்ல விஜயபாஸ்கரை மட்டும் பார்த்துக்கிட்டாரு, விஜயபாஸ்கரை பார்க்கல. இது பிராக்டிக்கலா அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை ஒரு பெரிய செய்தியாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படுமா, கொடுக்கப்பட்டால் அங்கே அவர்கள் வெற்றி பெறுவார்களாங்கிறது தான் கேள்வி. ஏன்னா செந்தில் பாலாஜியை அதிமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவார். கரூரை பொறுத்த வரைக்கும் அவராலே நிற்க முடியலன்னு ஓடி போனாருனாலும் இப்போ இந்த தேர்தல் நடந்தால் அவர் தன்னுடைய வேலையை ஒழுங்காக தான் பண்ணுவார். திமுக கண்டிப்பாக அதிமுகவை சப்போர்ட் பண்ண தான் செய்யும். தாவேக்கா எந்திரிக்க கூடாதுன்னு நினச்சா. இது எல்லாமே அதிமுகவுடைய கோட்டைகள். அதில் 4 தெளிவான ஒரு கோட்டை. ஸோ அதை எப்படி விஜய் எதிர்கொள்ள போகிறாருங்கிறது தான் இஷ்யூவே ஒழிய விஜயபாஸ்கருக்கு என்ன பண்ண போறாருங்கிறத பத்தி கேள்வி இல்லை. ஆனா சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கரூர் விவகாரம்
இதை வந்து நம்ம எல்லாருமே தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலுமே செந்தில் பாலாஜியை மட்டும் அவர் வந்து அதிகமாக பேசுகிறார் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க முடியுது. இதுல வந்து ஏவா வேலு இன்னும் நிறைய பேர் வந்து லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு வந்து விஜய் வந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாருல்ல. செந்தில் பாலாஜி வந்து எங்க போனார்? இல்லைங்க, செந்தில் பாலாஜி ஒரு நொட்டோரியஸ். இல்ல, இதை எதுக்காக நான் இந்த கேள்வி வைக்கிறேன்னா, அவர் வந்து ட்ரிப்ளிகேன்ல கையெழுத்து போடணும்னு சொல்லி கோர்ட் வந்து நிபந்தனையோட ஒரு ஜாமீன் கொடுத்தது. காலையில 10 மணி, சாயங்காலம் 4 மணிக்கு அசோக் பாலாஜியும் செந்தில் பாலாஜியும். ஆனா இவங்க 2 பேருமே அங்க வரல. ஏன்னா இவர் கரூர் போறதுக்குள்ள கைது பண்ணிடணும்னு நினைச்சாரு, அது வாய்ப்பு முடியல. ஆனா அதுக்காக தான் வந்து கோர்ட் அவர் வேலையை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க எங்க போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்க இதெல்லாம் சிங்கம் படத்துல அந்த மயில் வாகனம் வந்து கையெழுத்து போட்டு ஜீப்புக்குள்ள கடப்பாறையை உள்ள விட்டு பண்ற மாதிரியான ஒரு காட்சியோட ஒப்பிட்டுட்டு மறந்துடுங்க. இதெல்லாம் நடக்கவும் போறதில்லை. நாளைக்கு வந்து இது நீதிமன்றத்தில் இவங்களே ஒரு கேள்வியும் கேட்க போறதில்லை. அவங்க டெய்லி வந்து கையெழுத்து போடலன்னு கேள்வி கேட்க போறதில்லை. இல்ல, இது கோர்ட் அவமதிப்பு இல்ல சார். கோர்ட் அவமதிப்பு தான் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருந்ததுனால தானே ராம ஜென்ம பூமி ராமர் கோயிலை கட்டுறதுக்கே நமக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகுதான் பண்ண முடிஞ்சது. அது எல்லா இடத்துலையும் இப்ப கர்நாடகா வந்து நாளைக்கு தண்ணி கொடுக்க சொன்னா கோர்ட் அவமதிப்பு தான் பண்ண போகுது. நாளைக்கு முல்லை பெரியாறு இது மேகதாட்டுல வந்து அணை கட்டக்கூடாதுன்னு கோர்ட் சொல்லிச்சுன்னா அது நான் கட்டுவேன் தான் சொல்ல போகுது. கோர்ட் அவமதிப்பு ஒரு பக்கம் இருக்கு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. செந்தில் பாலாஜி ஒரு நோட்டோரியஸ் கிரிமினல். இந்த நாட்டில் யாரையாவது உடனே நாடு கடத்தணும், எக்ஸைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக செந்தில் பாலாஜியை எக்ஸைல் பண்ணணுங்கிற அளவுக்கு தவறான விஷயங்களை தொடர்ந்து செய்துட்டு வர்றாரு. கோயம்புத்தூர்ல போய் லஞ்சம் கொடுத்து அவரால் வெற்றி பெற முடியுதுங்கிற அளவுக்கு கூட இருக்கிறவங்களே ஹெல்ப் பண்ற அளவுக்கு, அதிமுகவில் இருக்கிற பிஜேபியில் இருந்த எல்லாருமே ஹெல்ப் பண்ற அளவுக்கு அதை கொண்டு போய் விட்டுருக்காங்க. நொட்டோரியஸ் கிரிமினல் இருக்கவே கூடாது இந்த நாட்டில். அதோட அந்த மேட்டர் முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்க வந்து என்ன சொல்றீங்க, ஏவா வேலு மேல எப்போ ஆக்ஷன் எடுப்பாங்க, இவர் மேல எப்போ? எனக்கு என்னன்னாங்க, திமுக ஒரு தீய சக்தியா இல்லையா? அதான விஜய் சொல்லியிருக்காரு. அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இன்னைக்கு வேணா பீட்டர் அல்ஃபோன்ஸ் வேற கருத்து சொல்லியிருக்காரு, அதை அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். தீய சக்தி சொல்லிட்டாரா? கருணாநிதி ஐயான்னு பேர் சொன்ன உடனே மன்னிப்பு கேட்குறாரு. ஐயோ கலைஞரை நான் கருணாநிதின்னு கூப்பிட்டேனேங்கிறாரு. அப்போ அவர் தீய சக்தியா இல்லையா? வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. பேரையே தப்பா சொன்னது கடுப்புன்னா மக்களாக தான் சொன்னார் அப்படிங்கிறது தான் தாவேகா முன்மொழி இருந்துட்டு போட்டாங்க. அது அடுத்தது வந்து ஸ்டாலின் ஐயா மேல எனக்கு ஒரு மதிப்பு இருக்குங்கிறது இந்த கரூர் விஷயத்துல தெளிவா பேச. அப்ப ஸ்டாலினும் தீய சக்தி இல்லை. அப்ப யார் தீய சக்தின்னு எனக்கு தேசம். ஏன்னா நீங்க யாரை தேடுறீங்கன்னு தொலைச்சிங்கன்னு தெரிஞ்சாதான் நான் தேடி கொடுக்க முடியும். தீய சக்தின்னா கலைஞரும் இல்லை, ஸ்டாலினும் இல்லைன்னா அப்புறம் அங்க தீய சக்தி யாரு? துர்காமாவா? இல்ல எனக்கு தெரியல. அவங்க வேணா வேற தீ வச்சிருப்பாங்க, இந்த சொல்றது ஆர்த்தி. ஆனா எந்த தீய சக்தியை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. இதுல வந்து தீஞ்சு போன சக்தின்னு இன்னொருத்த சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் தீப சக்தின்னு ஒண்ணு உருவாகிட்டு இருக்குல்ல, அது அண்ணாமலை ரூபத்துல உருவானாலும் பிஜேபி ரூபத்துல உருவானாலும் அதுதான் இந்த நாட்டை காப்பாற்றணும்னு நான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு கோர்ட் வந்து 7 தொகுதிகளுக்குமே, அதாவது முக்கியமா வந்து அந்த 5 தொகுதிகளுக்கு பெருந்துறை அண்ட் வந்து பாத்தீங்கன்னா விராலிமலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிமுகவில இருந்து வெளியான அந்த 7 பேருக்குமே வந்து முக்கியமாக அந்த 5 தொகுதிகளுக்கு மட்டும் இடைத்தேர்தல் வந்து தள்ளி வச்சிருக்கு. அது வந்து விஜய்க்கு வந்து செக் வைக்கிற மாதிரியான ஒரு விஜய்க்கு சௌரியங்க. அது எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவர் வந்து இப்போ 234 இப்போ என்ன ஆயிடுச்சு, 8 குறைஞ்சதுனால 226 ஆகி போச்சா? 226ல உங்களுக்கு எத்தனை ப்ரூவ் பண்ணோம்? 113 தானே. அதான் அவர்கிட்ட 107 + 5 111 இருக்குது. பிளஸ் அமமுகல இருந்து கடத்திட்டு வந்த ஒருத்தர் இருக்காரு. இவங்க எல்லாரும் இருக்காங்களா? அவருக்கு நல்லது தானே. இந்த தேர்தல் நடக்காம இருந்தா தானே அவருக்கு நல்லது. சோ இந்த தேர்தலை நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தேர்தல் ஆணையம் இன்னும் முடிவு பண்ணல. ஏன்னா உதயநிதிக்கும் கூட அவருடைய வெற்றியை வந்து பரிசோதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நீதிமன்றம் கருத்து சொல்லிடுச்சு. ஒரு தேர்தலையும் நாங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு வேற வேலை இருக்கு. ஏற்கனவே 2.5 மில்லியன் வழக்குகளை நாங்க உட்கார வச்சுட்டு வீட்டுல டெய்லி 6 மணிக்கு போய் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கோம். வருஷத்துல 2 நாள் ஒரு 1.5 மாசம் லீவ் வேற விட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கோம். என்னால இந்த வழக்கெல்லாம் பார்க்க முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லிடுச்சு. அது வேற விஷயம். இப்போ யாருடைய தேர்தலையும் நீங்க கொஸ்டின் பண்ணலாம். கண்ணப்பன் கொஸ்டின் பண்ணி என்னாச்சு? சிதம்பரம் 5 வருஷம் உட்காந்து எல்லா வேலையும் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து ப்ரூவ் ஆகிறதுக்கே வந்தது. ஸோ அது முக்கியம் இல்லை. இப்போ தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணணும். ஏன்னா எடப்பாடி ஐயா அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன முடிவு பண்ணுமோ அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் நடக்கும். விஜய்க்கு அது நடக்காமல் இருந்தால் தான் நல்லது. இந்த இடைத்தேர்தல் நடந்து அதுல ஒரு 3ல் அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க மற்றும் பலர்னு கூப்பிட்டது என்ன ஆயிடும்? வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்களா? நான் கோட்டைங்க எனக்கு பெருந்துறையில ஜெயிக்கிற அளவுக்கு கொம்பா வந்திருக்கானா அதிமுகவை ஜெயிக்கிற அளவுக்கு. அதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு திமுகவுடைய மறைமுக சப்போர்ட் வேற வந்துரும்ல. 100 கோடி கொடுத்தாதான் திமுகவில் ஜெயிக்க வைக்க முடியும். 100 கோடி கொடுக்கலன்னா திமுக என்ன பண்ணும்? அந்த ஓட்டெல்லாம் போயிரும்ல. உங்களுக்கு சிம்பிள் உதாரணம் சொன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஈரோடு 2வது தேர்தல் நடக்குது.
போன ஆட்சியில் ஈரோடு கிழக்கினுடைய 2வது தேர்தல் நடக்குது. 2024 அதிமுக வாங்கிய வாக்கு, பிஜேபி வாங்கிய வாக்கு, நாதக வாங்கிய வாக்கு, திமுக வாங்கிய வாக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட இருக்கு, நான் வேணா உங்களுக்கு ஸ்லைடு தரேன். அதுலேருந்து என்ன ஆகுது, பிஜேபியோடைய வாக்குகள் அப்படியே நாதகாக்கு போகுது. ஏன்னா ஒரு ஈவே ராமசாமி ஐயாவை பற்றி உண்மைகள் எல்லாம் சீமான் பேசினார். அப்போ இப்போ எப்படி பேச போறான்னு தெரியாது. அதிமுக போட்டியிடலன்னு உடனே அந்த 84,000 வாக்கோ 76,000 வாக்கோ அப்படியே திமுகவுக்கு போச்சு. இதுல என்ன நடந்துருச்சு? அப்ப அங்க போய் அதிமுக மக்கள் எல்லாம் எடப்பாடி வந்து திட்டினாரா? சோற்றால் அடித்த பிண்டங்கள்னு கலைஞர் ஐயா திட்டின மாதிரி திட்டினாரா? அதான் வாட்டு மாறி போச்சுல்ல. ஸோ இதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லை. தேர்தலில் நீங்க தோக்க போறீங்க, அது ஏன்னா அதிமுகவின் கோட்டை. அந்த இடத்துல இந்த தேர்தலில் தானேங்க அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அது எப்படிங்க உடனே டப்புக்குன்னு வேட்பாளர் போன எஸ்கி சுப்பையா நல்ல பணக்காரர் தான். ஆனால் திமுக அவ்வளோ பணம் கொடுத்தே தோத்து போச்சேன். 5,000 கொடுத்து தோச்சுது, 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்து தோத்துது. நாளைக்கு இதில் மட்டும் எப்படி ஜெயிச்சிடும்? இதில் அதிமுக அண்ட் திமுக கண்டிப்பாக மறைமுக வேலை செய்யும். இல்லை தவிகாவை அந்த 107க்குள்ளேயே வைத்துக்கிட்டு விசிகா அண்ட் கம்யூனிஸ்ட் நம்பியே ஆட்சி நடத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வரத்தானே செய்யும். ஸோ அது தள்ளி வைத்தா விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். 2 கேக் வெட்டியிருப்பாரு.